வெரி குட் மார்னிங். என்னோட பேரு ஜெயபால கணேஷ். என்னோட காம்படிட்டிவ் எக்ஸாமோட ஜேர்னியை பற்றி தான் இந்த வீடியோவில் பேசலான்னு இருக்கேன். காம்படிட்டிவ் எக்ஸாமில் என்னோட பர்சனல் ஜேர்னி அப்படின்றதோட நிப்பாட்டிக்காம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட் த 5 மஸ்ட் திங்ஸ் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் பேசலான்னு இருக்கேன். பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ, நான் இந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், பேக் போனாக இருந்த ஃபேமிலி, எத்தனையோ ஸ்டாஃப்ஸ் இருந்த போதிலும் என்னோட லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொஃபஸர் ஆர் சுரேந்திரனுக்கு இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுறேன். என்னோட காம்படிட்டிவ் எக்ஸாம் ஜேர்னின்றது 2012 கேட் எக்ஸாமில் ஸ்டார்ட் ஆனது. அப்போது பிஇ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன். கேட்டை பற்றின பெரிய அவேர்னஸ் அப்படின்றது இல்லாமல் இருந்த போதிலும் 29 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி ஜஸ்ட் கிளியரிங் கட் ஆஃப் எடுத்தேன். 2013 ஆன் கேம்பஸ் மூலமாக ஒரு எம்என்சி கம்பெனியில் ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆகினேன். அப்போது நடந்த ஒரு ஃபேமிலியில் இருந்த ஒரு பெரிய ட்ராஜடிக் இன்சிடென்ட்னால அதுலேருந்து என்னை வெளியில் கொண்டு வர்றதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்ட டூல் தான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்றது. எப்படி பார்த்தா என்னோடய ஆஃபீஸ் டைம்ன்றது பெரும்பாலும் நைட் ஷிஃப்டாக தான் இருக்கும். 8 to 5. 5 o'clock ஆஃபீஸ் விட்டு வெளியில் வந்தால் 6 o'clock வீட்டுக்கு வருவேன். வந்து 6 to 8 ஒரு 2 hours தூங்கிட்டு 9 மணிக்கு கிளாஸில் போய் உட்காந்துருவேன். 9 to 5 கிளாஸ் டைமிங் இருக்கும். அந்த கேப், அந்த 9 to 5ல கொடுக்கக்கூடிய ஒரு டீ டைமோ லஞ்ச் டைமோ எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு ஒரு நேப். 5 o'clock கிளாஸ் முடிச்சுட்டா 6 o'clock வீட்டுக்கு வருவேன். 6 to 7 ஒரு ஸ்லீப், திருப்பி 8 o'clock ஆஃபீஸ். இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் தான் ஆல்மோஸ்ட் 2 years ஓடிக்கிட்டே இருந்தது. அப்போ நடந்த கேட் எக்ஸாமில் என்னால் 42, 45 அவ்வளோதான் என்னால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. அது கிளியரிங் ஸ்கோராக இருந்தாலும் ஆனால் அதை வச்சுட்டு நான் எய்ம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பிஎஸ்யூக்கு என்னால் ஜாபுக்கு போக முடியல. அது போக இந்த மீன் டைம் இருக்கக்கூடிய பேங்க் எக்ஸாமும் எழுதிக்கிட்டே இருந்தேன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கிளியர் ஐடியா இல்லாமல் இருந்த சமயத்தில் தான் எனக்கு ப்ரொஃபஸர் ஆர் சுரேந்திரனோட கான்டாக்ட் கிடச்சிது. கிட்டத்தட்ட அது ஒரு தற்செயல் மாதிரி தான். எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம டெஸ்பரேட்டாக ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்க ஃபுல் நேச்சரும் நம்மளை அதை நோக்கி புஷ் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்படி தான் எனக்கு வந்து சுரேந்தர் சாரோட மீட்டிங் நடந்தது. நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 சென்டரில் போய் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அவரோட டீச்சிங் மெத்தடாலஜி, அந்த சிம்பிளிஃபைட் மெத்தடாலஜி என்னை கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் பண்ணுது. ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு டீச் பண்ண முடியுமா அப்படின்னு என்ன ஒரு பிரமிக்க வச்சது. அதுக்கப்புறம் தமிழில் நடத்தக்கூடிய ஒரு விதம், ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்றது ஒரு எல்லையே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்த எனக்கு ஒரு ஸ்ட்ரீம் லைன் கொடுத்து ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் பண்ணார். இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமை வேறு வழியே இல்லை அப்படின்னு எடுத்த இடத்துல இருந்து இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு ஃபோக்கஸ் கொண்டு போக வச்சது வந்து சுரேந்தர் சார் தான். ஸோ நான் சொல்ல வந்த ஃபர்ஸ்ட் பில்லர் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்றது ப்ரிப்பேர் வித் அ ரைட் மைண்ட் செட். அவரோட இன்ஸ்பிரேஷனில் என்னோட ஜாபை விட்டுட்டு எம்இ படிக்கிறதுக்காக அவர் ஒர்க் பண்ண காலேஜுக்கே அப்ளை பண்ணேன். அவர் கூட இருந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக எம்இ அப்ளை பண்ணேன். அந்த டைமில் என்னோட நோட்ஸை இன்னும் நான் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணேன். அதாவது கிளாஸில் நடக்கிறது போக எனக்கான மெத்தடில் எனக்கான ஒரு ஓன் நோட்ஸை வந்து கம்ப்ளீட் செட்டை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். அந்த டைமில் நடந்த கேட் எக்ஸாம்ஸில் 52, 55 வரைக்கும் என்னோட மார்க்ஸ் வந்தது. அப்போ நடந்த டிஆர்பி 2017லையும் எனக்கு ஒரு 2 மார்க்ஸில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறதுக்கான சான்ஸ் வந்து விட்டது. இருந்த போதிலும் என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அப்போ சார் என்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து புஷ் பண்ணார். என்ன அப்படின்னு பார்த்தா டீச் பண்ண வச்சார். இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், என்ன டீச் பண்ண வச்சார். இப்போது டீச் பண்ணுறது அப்படின்றது நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறத விட அங்கே போய் டெலிவர் பண்ணுறப்போ நம்மளோட புரிதல் வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு எனக்கு போச்சு. நான் இந்த சிலபஸை ஞாபகம் வச்சுக்கிறதுல ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது சாரோட பாணியில் சொல்லணும்னா, ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்லணும்னா, நம்ம ஒரு கான்செப்ட் கற்றுக்கிட்ட பிறகு
நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல கூட படிக்கிறவங்களுக்கோ சொல்லிக் குடுக்கிறத விட, உங்க வீட்ல இருக்க ஒரு தாத்தா, பாட்டிக்கு, அதாவது இத பத்தின அவேர்னஸே இல்லாதவங்களுக்கு போய் அத கன்வே பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். அது எதுக்காக அப்படின்னா, அவங்களுக்கு நம்மளால கன்வே பண்ண முடிஞ்சுச்சுன்னா, நம்மளோட கான்செப்ட் வந்து மறக்கவே மறக்காது. நமக்கு அந்த தெளிவு வந்து எப்ப கேட்டாலும் மறக்காது. ஸோ என்னோட 2ண்ட் பில்லர் ஆஃப் சக்சஸ் அப்படின்றது, ராதர் ஸ்டடி, டீச் அதர்ஸ். ஸோ சுரேந்தர் சார பார்த்ததுக்கப்புறம், அவரோட டீச்சிங் மெத்தடாலஜில இம்ப்ரெஸ் ஆயிட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு மெக்கானிக்கல் கோர் ஜாபுக்கு போணும் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன்னா, அவரோட டீச்சிங் மெத்தடாலஜிய பார்த்து டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆம்பிஷன் வந்து சேஞ்ச் பண்ண வச்சுது. ஸோ இந்த கேப்ல எம்.இ முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணேன். பிஹெச்டி அப்ளை பண்ணணும்னா, அ ஜேஆர்எஃப், என்ஐடிஸ், ஐஐடிஸ் எங்கனாலும் நடந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம்ல வித் நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெட்டீரியல வச்சுட்டு ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ண முடிஞ்சுச்சு. அப்படி எனக்கு ஒரு என்ஐடில பிஹெச்டி பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸ்டில் என்னோட பிரிப்பரேஷன் கன்டின்யூ பண்ணிட்டே இருந்தேன். அங்க மார்னிங் 9 டூ நைட் 9 பிஹெச்டி ஒர்க்க கன்டின்யூ பண்ணிட்டு இருந்தாலும், என்னோட பிரிப்பரேஷன் வந்து கீப் ஆன் போய்க்கிட்டே இருந்தது. அந்த டைம்ல வந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ்ல ரிட்டன் கிளியர் பண்ணேன். இன்டர்வியூவும் கிளியர் பண்ணிட்டு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ல அ 10 பேருக்கு வரைக்கும் போஸ்டிங் கிடைச்சது. நான் 12வது ஆளா இருந்தேன். அப்போ ரொம்ப ஒரு மாரி வெக்ஸ் ஆயி, ஒரு மாரி டிப்ரஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். அப்போயும் என்ன வெளில கொண்டு வந்தது சுரேந்தர் சார் தான். அதுக்கப்புறம் ஆர்ஆர்பில 0.25ல போனது. பட் ஸ்டில் என்னதான் ஒரு மாரி டிப்ரஸ் ஆனாலும், ஒரு மாரி வெக்ஸ் ஆனாலும், என்னோட பிரிப்பரேஷன வந்து விடாம பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ என்னோட 3 பில்லர் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு நான் சொல்ல வர்றது வந்து கன்சிஸ்டன்சி. அந்த டைம்ல தான் டிஆர்பிக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றதுல அதில ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். பட் மீன் டைம் கொரோனா வந்துருச்சு. ஸோ அந்த கேப்ல எக்ஸாம் வருமா? வராதா? இப்போ ப்ரிப்பேர் பண்ணா அது ஹெல்ப் ஆகுமா? அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃப்யூஷன் இருந்த டைம்லயும், நாங்க சுரேந்தர் சார் மூலமா கிடைச்ச ஒரு சர்க்கிள் ஒரு 10 பேர் கிட்டத்தட்ட இருந்தோம். கிட்டத்தட்ட அந்த கொரோனா டைம்ல, லாக்டவுன்ல வேற எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதத வந்து நாங்க பெஸ்ட்டா ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். என்ன பண்ணோம் அப்படின்னா, மார்னிங் ஒரு 3 ஹவர்ஸ் ஃபுல் டெஸ்ட் எழுதுவோம். அத மத்தியானம் கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணுவோம். ஒரு வாட்ஸ்அப் கால், மொத்தமா குரூப் கால் போட்டு, அத பத்தின டீட்டெயில் சொல்யூஷன், நம்ம தப்பு பண்ணது, அவங்க தப்பு பண்ணது, என்ன நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலா ஒரு 3 ஹவர்ஸ் அனலைஸ் பண்ணுவோம். திருப்பி நைட் வந்து எங்களோட ஓன் பிரிப்பரேஷன். பிஃபோர் டெஸ்ட் மார்னிங்ல எங்களோட ஓன் பிரிப்பரேஷன். ஆஃப்டர் டிஸ்கஷன் எங்களோட ஓன் பிரிப்பரேஷன். இந்த மாரி கம்ப்ளீட் லாக்டவுன்லயும் திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருந்தோம். ஸோ என்னோட 4த் பில்லர் ஆஃப் சக்சஸ் அப்படின்றது கெட்டிங் த சேம் ஃப்ரீக்வென்சி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது சார் சொல்றப்ப என்னால புரிஞ்சுக்க முடியல. பட் ஆஃப்டர் அந்த லாக்டவுன்ல அதோட எஃபெக்ட் வந்து எனக்கு எக்ஸாம் எழுதுறப்ப ரொம்ப புரிஞ்சுது. சாரோட பாணியில சொல்லணும்னா, ரொம்ப ஃபன்னியா சொல்லுவாரு. அதாவது ஹன் ஒரு கான்செப்ட் நம்ம படிக்கிறதுக்கு வந்து 100 ஹவர்ஸ் ஆச்சு அப்படின்னா, அது 2 பேர் சேர்ந்து படிச்சீங்கன்னா 50 மணி நேரத்தில படிச்சிடலாம். 4 பேர் சேர்ந்து படிச்சீங்கன்னா 25 மணி நேரத்தில படிச்சிடலாம். ஒரு 100 பேர் சேர்ந்து படிச்சீங்கன்னா 1 மணி நேரத்திலேயே படிச்சிடலாம்டா. ஸோ அப்ப நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், உங்களோட அந்த சேம் ஃப்ரீக்வென்சி சர்க்கிள நீங்க கூட்டுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட பிரிப்பரேஷன் டைம் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சார் சொன்னாரு. என்னோட நெக்ஸ்ட் பில்லர் ஆஃப் சக்சஸ் அப்படின்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். தி 5த் பில்லர் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு நான் சொல்ல வர்றது பிசிக்கல் ஹெல்த். பிசிக்கல் ஹெல்த் அப்படின்றதுல ஸ்லீப், ஃபுட், பிசிக்கல் எக்சர்சைஸ் இந்த 3மே இன்க்ளூட் ஆகும். ஸ்லீப் அப்படின்றதுல கண்டிப்பா ஒரு நாளைக்கு 6 ஹவர்ஸ் தூக்கம் மஸ்ட். ஃபுட் அப்படின்றதுல 3 நேரம் சாப்பாடு. அது என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பட் அந்த கரெக்ட் டயத்துக்கு ஃபுட் இன்டேக் எடுத்துக்கிறது. இது போக தண்ணி குடிக்கணும். இது பிரெயின வந்து நமக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்க வைக்கும். சார் கிளாஸ்ல கூட அடிக்கடி சொல்றது உண்டு. "உனக்கு எப்ப தண்ணி குடிக்கணும்னு தோணுதோ, டக்குன்னு என்ட்ட பெர்மிஷன்லாம் கேட்க வேணாம். ஒரு சிப் எடுத்துக்கலாம்" அப்படின்னு. இது நம்மள ரெஃப்ரெஷ் ஆக்கிக்கிட்டே இருக்கும். பிரெயின் வந்து ஃபேட் ஆகாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். அங்க அவர் சொன்னது ஸ்டில் ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் ஒரு 5, 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் எங்க போனாலும் ஒரு வாட்டர் பாட்டில கொண்டு போற அந்த ஹேபிட்டாவே ஒரு ஆயிட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பிசிக்கல் எக்சர்சைஸ். சம்ஹாதாவோ ஒரு 20 டூ 30 மினிட்ஸ்
ஏதோ ஒரு ஃப்ரெஷ் ஏர் வாங்குற மாதிரியான ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கண்டிப்பாக வேணும். இப்போ நான் இந்த சொன்ன 5 விஷயத்தையும் திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு சமயத்துல சாருக்கு ஒரு பர்சனல் நோட் வந்து சாருக்கு எழுதி அனுப்பினேன். சார், எனக்கு எக்ஸாம் வருமா வராதா இதெல்லாம் தெரியாது. வந்தாலும் என்னால கிளியர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா, நான் மார்னிங் எந்திரிச்சு சால்வ் பண்ணக்கூடியதுல, அதுக்கு ஆன்ஸர் நான் கொண்டு வந்தோனே ஒரு மாரி சாட்டிஸ்ஃபேக்ஷனா ஃபீல் பண்றேன். ஒரு ஃபுல்ஃபில்மென்ட்டா இருக்கு. அதே மாரி நான் தூங்குறதுக்கு முன்னாடியும் சம்திங் நான் ஏதோ டிரைவ் பண்ணி எனக்கான ஆன்ஸர கொண்டு வந்தோனே ஒரு மாரி ஹேப்பியா இருக்கு சார். இந்த லைஃப் வந்து ஒரு மாரி ஒரு சாட்டிஸ்ஃபைட் லைஃபா போகுது. ஸோ எனக்கு என்னால எக்ஸாம் வந்தாலும் கிளியர் பண்ண முடியலனாலும், ஐ ஃபீல் ஹேப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் நோட் அனுப்புனேன். எனக்கு சார் உடனே கால் பண்ணி, "டேய், இந்த ஆட்டிட்யூட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீ கிளியர் பண்ணுவ" அப்படின்னு சொன்னாரு. வித் திஸ் பிளெஸிங் 2022ல டிஆர்பி சாரி 2021 டிசம்பர்ல டிஆர்பி எக்ஸாம் வந்துச்சு. அந்த ரிட்டன் எக்ஸாம்ல 145 மார்க்ஸ் எடுத்து நான் கிளியர் பண்ணேன். ஒரு ட்ராஜடியில இருந்து என்ன ஹைட் பண்ணிக்கிறதுக்காக நான் எடுத்துக்கிட்ட இந்த ப்ரிப்பரேஷன் டூல் அப்படின்றது, என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வந்து விட்ட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் என்னோட சக்ஸஸ்க்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது போக நான் சொன்ன இந்த 5 பில்லர் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்றது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க் யூ.